அளவற்ற அருளும் நீரற்ற அன்பும் கொண்டவனான அகிலங்கள் இறைவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பயபக்தி பயபக்தி பயபக்தியான அடையாளம் என்ன? பயபக்தினா அதுக்கு அடையாளம் என்ன? பயமும் பக்தியும் உள்ளம் சார்ந்தது, உடல் சார்ந்தது கிடையாது. அப்போ இறைவன் பயபக்தியாளர்களை யாரை சொல்கிறான்? அதுக்கான அடையாளத்தை என்ன சொல்கிறான்? மனிதர்கள் நம்ம அடையாளம் வச்சுருக்கோம். பயபக்தினா என்ன? ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. இஸ்லாமியாக இருந்தால் தொப்பி போட்டிருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க, அரபியில் பேர் வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தா அவர் ரொம்ப பயபக்தியாளர், ஒரு 5 வேளை தொழுவுறவர் அப்படின்னு நினச்சிருப்போம். அதுவே இந்துவாக இருந்தால் பொட்டு வச்சுருப்பாங்க, திருநீர் பூசிருப்பாங்க, உத்திராட்ச கட்டை போட்டிருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஒரு பயபக்தியே தெரியும், ரொம்ப பயபக்தியாளர்கள் அப்படின்னு. அதே மாதிரி கிறிஸ்தவத்துலேயும் அப்படி தான், சிலுவை போட்டிருக்குது. இப்போ பயபக்தி நம்ம என்ன அடையாளம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு அடையாளம் வச்சுருக்கோம். உருவத்தின் அடையாளம், உடையின் அடையாளம், உணவின் அடையாளம், இல்லையா, கலாச்சாரம். நம்ம ஒருத்தரை பார்க்கவே தெரியும், இவர் யார், இவர் இஸ்லாமியரா. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, இவங்களோட மொழி வேறு, இவங்களுடைய கடவுள் நம்பிக்கை வேறு, இவங்களுடைய சடங்கு வேறு, இவங்களுடைய உணவு வேறு, உடை வேறு. அதே மாதிரி இந்து நடத்தால் அதே தான், அவங்களுடைய உணவு வேறு, அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, அவங்களுடைய நம்பிக்கை வேறு, அவங்களுடைய சடங்கு வேறு, அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை வேறு. கிறிஸ்தவராக இருந்தாலும் அப்படி தான். அப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் அடையாளங்கள் வேறுபடுது. பயபக்தின்ற ஒரு விஷயந்தான், ஆனால் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குது. அதாவது தான் பார்க்கணும். நம்ம மனிதரை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எல்லா மனிதர்களும் பிறக்கும்போது ஒரே கருவில் தான் பிறக்கிறாங்க. சொன்னால் ஒரு துளியிலிருந்து படைக்கப்படும். ஒரே துளியிலிருந்து படைக்கப்பட்ட மனிதர்கள், ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்ட மனிதர்கள் பயபக்தின்ற பேரில் அடையாளம் காமிச்சிக்கிறோம். எப்படி அடையாளம் காமிச்சிக்கிறோம்? நான் இந்து, நான் இஸ்லாமியர், நான் கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லி மனிதர் அப்படி தான் பார்க்குறோம். பார்த்தோன்னே நிற்கவும் யாருக்கு அந்த அடையாளம் வச்சுக்கலாம், கேட்போம் பேர் என்னன்னு கேட்டுவோம். பேர் கேட்டோன்னு தெரிஞ்சு இவங்க இஸ்லாமியர், இல்லை இவங்க இந்து, இவங்க கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் பெரும்பாலும் பயபக்தியின் அடையாளம் என்ன? 5 வேளை தொழுவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க டெய்லி பள்ளியாசலுக்கு போகிறாங்கன்னா இவங்க தாடி வச்சுருப்பாங்க, தொழுவாங்க. ஏன்னா எல்லா தாடி வச்சவங்களாம் தொழுவ போக மாட்டாங்க, தொப்பி போட்டவங்க எல்லாமே தொழுவ போக மாட்டாங்க, அவங்களுக்கு குர்ஆனுன்னு தெரியாது. அதே மாதிரி தான் பொட்டு திருநூறு பூசிட்டு பொட்டு வச்சுருக்கோம் எல்லாருமே கோயில் போனால் போக மாட்டாங்க. கிறிஸ்தவரும் அப்படித்தான். ஆனால் என்ன சொல்ல, பேரளவோ பேரோ அல்லது உருவமோ அடையாளம் பார்த்தோன்னே இவங்க இந்த மதத்துடையவர்கள், இவர் பயபக்தியாளர். சரி, பயபக்தியாளர் நோக்கம் என்ன? பயபக்தியாளர்கள் இவங்க வந்து கடவுளுக்கு பயப்படக்கூடியவங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க ஏமாற்ற மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதில்ல. பயபக்தியாக இருந்தால் ரொம்ப பயபக்தியாக இருப்பான், இவர் ரொம்ப கடவுளுக்கு பயப்படக்கூடியவர், அதெல்லாம் நினைச்ச மாட்டார், இவர் பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, இப்படி ஒரு எண்ணம் வருதானே. அந்த எண்ணத்தை எங்கே கொண்டு வரும் அப்படின்னா உருவ அடிப்பில் கொண்டு வரும். ஆனால் இறைவன் சொல்கிறான் பயபக்தியின் அடையாளம் எதுன்னு சொன்னால், இறைவன் வேதத்தில் என்ன சொல்கிறான்? இப்போ குர்ஆன் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க மனிதர்களுக்கானது, ஒரு மதத்துக்கான கிடையாது. இங்கே பயபக்தியின் அடையாளம் என்ன சொல்லப்படுது? இங்கே சடங்கு சொல்லப்படலை, மதம் சொல்லப்படலை, அடையாளம் சொல்லப்படலை, உருவத்தின் அடையாளம் சொல்லப்படலை. அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அத்தியாயம் 2 2, 3, 4, 5 பயபக்தியாளருக்கான அடையாளம் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதுவே புத்தகம். அத்தியாயம் 2 இதுவே புத்தகம். புத்தகம்னா என்ன? பதிவேடுன்னு அர்த்தம். அகத்தை புதுப்பிக்கக்கூடியது. கிதாப்னா புத்தகம். புத்தகம்னா என்னது? அகத்தை புதுப்பிக்கக்கூடியது. நம்ம எத்தனையோ புத்தகம் படிச்சிருப்போம், ஸ்கூல் லைஃப்பில் ஆரம்பித்து காலேஜ் வரைக்கும் நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டே இருப்போம். எந்த புத்தகத்துலையுமே நம்மளை பற்றி இருக்காது, மற்றவங்கள பற்றியான இருக்கும். வரலாறு இருக்கும், அல்லது வந்து புராணங்கள் இருக்கும், கதைகள் இருக்கும், அல்லது ஆபாசங்கள் இருக்கும், அல்லது அறிவியல் இருக்கும். அதுலையுமே வந்து நம்மளை பற்றி இருக்காது, இறைவனை பற்றி இருக்காது. ஆனால் இந்த புத்தகத்தில் மட்டும்தான் நம்மளை பற்றியும், நம்மளை படைத்தவனை பற்றியும், வாழ்வின் ரகசியத்தை பற்றியும், இம்மை மறுமை பற்றியும் ஞானங்கள் இருக்கும். அப்போ புத்தகம் என்னதோ அகத்தை புதுப்பிக்கக்கூடியது, பதிவேடு அப்படிங்க. அப்போ இதுவே புத்தகம், இதில் எத்தனை சந்தேகம் இல்லை, இது தெளிவானதுன்ற. இந்த வேதம் என்னது? தெளிவானது, விளக்கமானது, சந்தேகம் இல்லாதது, மனிதருக்கு வாழ்க்கைக்கான வழிகாட்டி, இம்மைக்கு மறுமைக்கானது, இறைவனுக்கும் மனிதனுக்கான தொடர்புக்கானது, உணர்வுக்கும் உள்ளட்சத்துக்குமானது, ஆன்மாக்குரியது. அப்போ இது சந்தேகம் இல்லை, எத்தனை சந்தேகம் இல்லைங்கிறான்.
இதுவே புத்தகம், இதில் எத்தனை சந்தேகம் இல்லை. பயபக்தி உடையவருக்கு நேர்வழி காட்டி. இந்த பயபக்தி உடையவர்களுக்கு பயபக்தி என்னன்னு பார்க்கணும். இதாக தான் பார்க்கணும். தலைப்பு என்னென்னா, பயபக்திக்கான அடையாளம் என்ன, உருவத்தின் அடிப்படையிலையா, உடையின் அடிப்படையிலையா, பேரின் அடிப்படையிலையா, மதத்தின் அடிப்படையிலையா, அல்லது உள்ளத்தின் அடிப்படையிலையான்னு பார்க்கணும். பெரும்பாலும் நம்ம நினைச்சிடும் பயபக்தினா உருவம், அடையாளம், உடை, உணவு, கலாச்சாரம், மதம் சார்ந்து நம்ம அடையாளம் வச்சுருக்கோம். ஆனால் இறைவன் சொல்ல அடையாளம் என்னன்னு பார்ப்போம். அவர்கள் மறைவானட்டு மீது நம்பிக்கொள்வார்கள். பயபக்தியாளர்கள் மறைவானவற்று மீது, வெளிப்படையான நம்பிக்கை இல்லை, மறைவானது. இறைவனை பார்க்கல, நம்பிக்கொள்வார்கள். உணர்வை பார்க்கல, மனசை பார்க்கல, நம்பிக்கொள்வார்கள். விருப்பங்களை பார்க்கல, நம்பிக்கொள்வார்கள். நரகம், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்கல, அதை நம்பிக்கொள்வார்கள். வானவர்களை பார்க்கல, நம்பிக்கொள்வார்கள். அப்போ வெளிப்படையான அடையாளங்கள் பார்க்க மாட்டார்கள். உணர்வான, உள்ளட்சமான, மானசீகமான அதன் மீது நம்பிக்கொள்வார்கள். அப்போ மறைவானவற்று மீது நம்பிக்கொள்வார்கள். கடவுளை பார்க்கல, ஆனாலும் நம்பிக்கை இருக்கும். பார்த்ததெல்லாம் கடவுள் நம்ப மாட்டாங்க. சரி, பார்த்ததை கடவுள் நம்ப மாட்டாங்க. கடவுளை பார்க்க முடியாத நம்பிக்கை இருக்கும். கடவுளை ஒருபோதும் பார்க்க முடியாது. அவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு நம்பிக்கை. இது பயபக்தி. நான் கடவுளை பார்க்கல, ஆனால் கடவுள் என்னை பார்த்துட்டு இருக்கான், இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கான், இது நம்பிக்கை. அப்போ அவர்கள் மறைவாட்டு மீது நம்பிக்கொள்வார்கள். இறை உணர்வுகள் நிலைத்து நிற்பார்கள். அதாவது தொழில் நிலநாட்டுவார் அப்படின்னா இறை உணர்வுகள் நிலைத்து, உள்ளட்சம், பயபக்தி. எப்பயுமே உள்ளட்சத்தோடு இருப்பாங்க. இறைவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கான், கவனிச்சுட்டே இருக்கான், உற்று நோக்கினா இருக்கான், அதன் மீது நம்பிக்கொள்வார்கள். சரியா? இன்னும் நல்ல செயல் நிலைத்து நிற்பார்கள். நாம் அவர்கள் அளித்த விட்டு செலவு செய்வார்கள். படைப்பின் நோக்கமே உங்களில் அழகி செலவுடைய யார், படைப்பின் நோக்கம் என்ன, உங்களில் அழகி செலவுடைய யார் என்று சோதிப்பதற்காக தான் அவன் மரணத்தையும் வாழ் வச்சுக்கேங்கிறான். நம்ம அதை கொண்டு தான் செய்யணும். தொழுகைனா என்ன, வழிபடுதல்னா என்ன, பயபக்தினா என்ன, கடவுளை வழிபடுதல் என்னன்றதை இந்த அடிப்படை தான் பார்க்கணும். அவன் படைப்பின் நோக்கம் என்ன, அழகிய செயலுடைய யார். இந்த அழகிய செயல் தான் பயபக்தி. அப்போ அவர்கள் மறைவாட்டு நம்பிக்கொள்வார்கள், இறை உணர்வு மீது நிலைத்திருப்பார்கள், நாம் அவர்கள் அளித்த விட்டு உதவி செய்வார்கள். இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்ட மீதும் உமக்கு முன்பாக அருளப்பட்டு நம்பிக்கொள்வார்கள். உமக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தின் மீதும் உமக்கு முன்பாக அருளப்பட்ட மற்ற வேதங்கள் மீதும் நம்பிக்கொள்வார்கள். இன்னும் அவர்கள் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். மறுமைனா என்ன, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. யாரும் பார்த்ததில்லை, யாரும் போயிட்டு சொன்னதும் கிடையாது. நம்பிக்கை, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அங்கே தான் பாவ புண்ணியத்துக்கான கூலி கொடுக்கப்படும். பாவத்துக்கான கூலி நரகமும், புண்ணியத்துக்கான கூலி சொர்க்கமும். பாவம் புண்ணியம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, நன்மை. பாவம்னா தீமை. உணர்வு, உணர்ச்சி. உணர்வுனா நன்மை, உணர்ச்சினா தீமை. அப்போ உணர்ச்சியில் போகும்போது தீமைக்காயிரும், தீமை பாவத்துக்கு போட்டு போயிடும். உணர்வில் இருக்கும்போது நன்மை செய்கிறோம், அது புண்ணியத்துக்கும் கொண்டு போகும். அப்போ அவர்கள் மறுமை மீது உறுதியாக நம்புவார்கள். இவர்கள் தான் தங்கள் இறைவனை நேர்வழி இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். இந்த 5 வசனம் என்ன செய்து, பயபக்தினா என்ன, பயபக்தியான அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்த அத்தியாயம் 31 1, 2, 3. அலிஃப் லா மீம். பயபக்தி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அவனை தவிர இறைவன் இல்லை. பயபக்தி உள்ளவர்களுக்கு அலிஃப் லா மீம். அலிஃப்னா அல்லாஹ், லாம்னா லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர இறைவன் இல்லை. மீம்னா முத்தகீன்கள். முத்தகீன்களுக்கு, அதாவது பயபக்தியாளர்களுக்கு அல்லாஹ் அவனை தவிர இறைவன் இல்லை. இவை ஞானம் நிறைந்த புத்தகத்தின் அத்தாட்சிகளாகும். ஞானம் நிறைந்த புத்தகம் சொல்கிறான். ஞானம் என்ன தெரியுமா, கடல் 7 கடல் மையாலும் எழுத முடியாதுங்கிற, அது ஞானம், தெளிவு. உலகத்தில் மரங்கள்லாம் எழுதுவானாலும் எழுத முடியாதுங்கிற. இந்த குர்ஆன் அப்படிங்கிறது ஞானம் நிரம்பியது. எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், 7 கடல் மையாலும் எழுத முடியாது, உலகத்தில் மரங்கள்லாம் எழுதுவானாலும் எழுத முடியாது. அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த புத்தகத்தின் அத்தாட்சிகளாகும், ஆயத்துக்களாகும். நன்மை செய்வோருக்கு நேர்வழி காட்டியாகவும் கருணையாகவும் இருக்குது. நன்மை செய்வோருக்கு, நன்மை விரும்புவோருக்கு, நன்மை செய்வோருக்குன்னா நன்மை விரும்புவோருக்கு அந்த நன்மை செய்வதற்கான வழிகாட்டி தான் இருக்கு. நேர்வழி காட்டியாகவும் கருணையாகவும் இருக்கிறது. இறைவன் கருணையை கொண்டு நன்மைக்கான பாதையில் அறிவிக்கிறான். இந்த வேதம் நமக்கு நன்மை அறிவிக்கும். நினைவூட்டு நல்ல விஷயம். இந்த குர்ஆன் நினைவூட்டு நல்ல விஷயம். அப்போ நினைவூட்டு எதை நினைவூட்டுது, ஆல்ரெடி மனிதன் படைக்கும் போதே ஆன்மா கொடுக்க படைக்கப்பட்டிருக்கு. ஒரே ஆன்மா கொண்டு, ஒரு துளியிலேருந்து மனிதன் படைக்கப்பட்டிருக்காங்க, ஒரு ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நன்மை தீமை பிரித்து அறிக்கும். நல்லா சொல்கிறான், ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கியவன் மீதும் சத்தியமாக, ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கியவன் மீதும் சத்தியமாக. சத்தியம் செய்கிற இறைவன், ஆன்மா செவ்வையானது, நன்மை தீமை பிரித்து அறிக்கும். அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்து அறிக்கின்றார். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ வெற்றி அடைந்து விட்டார், யார் உதாசப்படுகிறாரோ தோல்வி அடைந்து விட்டார். இப்போ இந்த ஆன்மாவை பேணிக்கொள்ள, ஆன்மானா என்னன்னு சொன்னால் மனசாட்சி, மனசுக்கு சாட்சியம். மனசாட்சினா என்ன, மனசு இருக்குது, அதுக்கு சாட்சியம். நம்ம மனசில் என்னெல்லாம் நம்ம எண்ணுறோமோ, எதெல்லாம் பேசுகிறோமோ, எதெல்லாம் விரும்புகிறோமோ,
நன்மை தீமை எது இந்த மனசில் ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. மனம் வந்து எப்படி, மனம் தான் மனிதன். இந்த மனிதனுக்கு இந்த மனதில் நன்மை தீமை உணர்வு உணர்ச்சி ஆசை பாசை எல்லாமே இருக்குது. இதுக்கு சாட்சியம் எதுன்னு சொன்னால் ஆன்மா. அப்படி இந்த ஆன்மா தான் மனசாட்சி. அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. மனசாட்சி சொல்லுவாங்க. ஆன்மா இல்லாத மனிதர்களே கிடையாது, மனசாட்சி இல்லாத மனிதர்களே கிடையாது. மனதுக்கு சாட்சி அது. மனம் செய்கிற செயலுக்கு எல்லாத்துக்குமே அது சாட்சியாக இருக்கக்கூடியது. அதான் இறைவன் சொல்கிறான், ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மா உங்களுக்கு நன்மை தீமை பிரித்தறிவிக்குது, உண்மையும் பொய்யும் பிரித்தறிவிக்கிறது, நியாயம் அநியாயத்தை பிரித்தறிவிக்குது, விருப்பு பிரித்தறிவிக்குது. ஆகவே யார் அதை பேணி கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். யார் அந்த ஆன்மா உதாசீனம் தோல்வி அடைந்து விட்டார். அதனால் இவை ஞானம் நிறைந்த புத்தகத்தின் அத்தாட்சிகளாகும். நன்மை செய்வோருக்கு நேர்வழி காட்டியாகவும் கருணையாகவும் இருக்கிறது. நன்மை விரும்புகிறவருக்கு அல்ல, நன்மை செய்வோருக்கு நேர்வழி காட்டியாகவும் கருணையாகவும் இருக்கிறது. அவர்கள்லாம் யாரு? பயபக்தியாளர்கள். இறை உணர்வில் நிலைத்து நிற்பார்கள். இறை உணர்வுகளில் நிலைத்து நிற்பார்கள். தூய்மைக்கானவற்றை கொடுத்து உதவுவார்கள். இன்னும் அவர்கள் இறுதியான வாழ்க்கையின் மீது உறுதியாக நம்புவார்கள். அவர்கள் இறுதியான வாழ்க்கையை உறுதியாக நம்புவார்கள். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக நம்பக்கூடிய மட்டும் தான் பயபக்தி இருக்கும். பயம் பக்தி ரெண்டு இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் பக்தி இருக்குது, பயம் இல்லை. எல்லாத்தையும் பக்தி இருக்குது, அடையாளம் காமிச்சிக்கிறோம். நான் இஸ்லாமியர், நான் இந்து, நான் கிறிஸ்துவர், என்னுடைய அடையாளங்களும் என்னுடைய பேரும் கலாச்சாரமும் நினைச்சிடும் பக்தின்ற பேரில் காமிச்சிக்கிறோம். பயம் இருக்கானா? இல்லை. இறைவனுடைய பயம் கிடையாது. எப்படி பயம் இல்லை? நம்ம செயல் அழகிய செயலாக இல்லை, மனிதர்களுக்கு காட்ட தான் இருக்குமே தவிர இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், கவனிச்சுட்டு இருக்கிறான், உற்று நோக்கிறான், அதை பயம் இல்லை. பயமும் பக்தி ரெண்டு இருந்தால் தான் அது நம்பிக்கை. வெறும் பக்தி மட்டும் இருக்குது பயம் இல்லை அப்படின்னா, அல்லது பயம் மட்டுமே இருக்குது பக்தி இல்லைன்னா அது நம்பிக்கை கிடையாது, இறை நம்பிக்கை கிடையாது. அப்போ அவர்கள் யார்? பயபக்தியாளர்கள் இறை உணர்வுகளில் நிலைத்து நிற்பார்கள். உள்ளட்சத்துவம் எப்பயும் உள்ளட்சத்தை மேற்கொள்வார்கள். உள்ளட்சத்தை கொண்டு தான் நல்ல செயல். உள்ளட்சம்லாம் நல்ல செயல் கிடையாது. உள்ளட்சம்லாம் நல்ல பேச்சு கிடையாது. இந்த உள்ளட்சம் என்ன? இறைவன் நம்மோடு இருக்கிறான், நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான், உற்று நோக்கினா இருக்கிறான், அந்த பயம், அந்த பயபக்தி. இன்னும் தூய்மைக்கானவற்றை கொடுத்து வருவார்கள், நல்ல செயல் செய்வாங்கன்னு சொல்கிறோம். உள்ளட்சம் அப்படிங்கிறது நல்ல செயலுக்கானது. அப்போ உள்ளட்சமும் நல்ல செயல் தான். இறைவன் குர்ஆனில் பல இடங்களில் தொழில் நெல்நாட்டுகள் ஜக்காத்தை கொடுத்துவார்கள். இது ரெண்டுமே எப்படி செய்யணும்? உள்ளட்சம் இல்லாமல் நல்ல செயல் கிடையாது. நல்ல செய்யறது உள்ளட்சம் வேணும், நல்ல பேச்சு பேச உள்ளட்சம் வேணும். உள்ளட்சங்கிறது என்ன? இறைவன் மீது நம்பிக்கை இல்லையா? பயபக்தி. இன்னும் அவர்கள் இறுதியான வாழ்க்கையை உறுதியாக நம்புவார்கள். இறுதியான வாழ்க்கையை உறுதியாக நம்புவார்னு சொல்கிறோம். இறுதி வாழ்க்கை இது, இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, சொற்பமானது, நிலையில்லாதது. எப்போ வேணால் நமக்கு மரணம் வரலாம் இல்லையா? மரணம் எப்போ வேணால் வரலாம், நிலையானது கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது நிலையானது. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அது நிலையானது. அது சொர்க்கமோ நரகமோ, சொர்க்கமாக தான் நிலையானது, நரகமாக தான் நிலையானது தான், இறுதியானது, அதாவது இறுதியானது. இப்போ அதன் மீது உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். அப்படியே செய்யணும், அந்த நிலையான மீது நம்பிக்கை வைக்கும்போது எனக்கு சொர்க்கம் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நல்லது செய்யணும், ஏன்னா அது நிலையானது. அதுவே நரகம் நிலையானது என்ன ஆகும்? தப்பிக்க முடியாது, மீள முடியாது இல்லையா? அதுதான் பயபக்தி. அப்போ வாழுங்காலங்களில் அழகிய செல்வராக இருந்தோம்னு சொன்னால் என்ன சம்பாதிக்கணும்? நம்ம பொருளை சம்பாதிக்கிறோமா, அறிவை சம்பாதிக்கிறோம், புகழை சம்பாதிக்கிறோமா, அல்ல அருளையும் ஞானத்தையும் சம்பாதிக்கிறோமா அப்படின்னு தான் முக்கியமாக இருக்குது. 31:5 இவர்கள் தான் இறைவனை நேர்வழி இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். யார்? இதுதான் பயபக்தியுடைய அடையாளங்கள். இறைவன் என்ன சொல்கிறான்? இப்படி இருக்கவங்க தான் பயபக்தியாளர்கள்னு சொல்கிறான். நாம காமிக்கிற மாதிரி ஒரு வழிபாடும் உடை வழிபாடும் கலாச்சாரமும் பேரும் அப்படி கிடையாது. இறைவன் சொல்கிற பயபக்தி அது மறைவானது, உள்ளத்தில் இருப்பாங்க, அவங்க இறைவனுக்கு அஞ்சியவர்களாக வாழ்வாங்க, மறுமையை அஞ்சியவர்களாக வாழ்வாங்க, நல்ல செயல்மையை நிலைத்து நிற்பாங்க. சரியா? 49:15 அத்தியாயம் 49:15 நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், இறைவன் சொல்கிறான், நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், பயபக்தியாளர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீது நம்பிக்கொள்வார்கள். அல்லாஹ் மீது என்ன? கடவுள் மீது, படைத்தவன் மீது நம்பிக்கொள்வார்கள். அவன் தூதர் மீது நம்பிக்கொள்வார்கள். நினைவூட்டும் தூதர் யார்? நினைவூட்டும் நல்ல விஷயம், உபதேசம் செய்யக்கூடியவர், எச்சரிக்கை செய்யக்கூடியவர். தூதர் எதுக்கு வராங்க? உபதேசம் செய்ய தான் வராங்க, எச்சரிக்கை செய்ய தான் வராங்க. இறைவன் பக்கம் திரும்புங்க, இறுதி நாள் ஒன்று இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது, நன்மை பக்கம் திரும்புங்க, உண்மையின் பக்கம் திரும்புங்க, நியாயத்தின் பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இறைவன் பக்கம் திரும்பத்துக்கு தான் வராங்க. இப்போ தூதருடைய வேலை என்ன? நினைவூட்டு நல்ல உபதேசம், எச்சரிக்கையும் கூட. அப்போ தூதர் மீது நம்பிக்கொண்டு பின்னர் சந்தேகம் கொள்ளாது தம்முடைய செல்வங்களையும் கொண்டும், தம் செல்வங்களை கொண்டும், தம் உயிரை கொண்டும், உயிர்னா வாழ்க்கை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வார்கள். இத்தகையோர் தான் உண்மையாளர்கள். யார் தம்முடைய வாழ்வும் மரணமும் தொழுகையும் குர்பானியும் அல்லாஹ்வுக்கே என்று, இறைவனுக்கே என்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர் தான் பயபக்தியாளர். இந்த உலக வாழ்க்கை மீது மோகம் கொள்ளாமல்
மறுமை மீது நம்பிக்கொண்டவர்களாக, இந்த பொருள் மீது ஆசை கொள்ளாமல், அருள் மீது வேண்டியவர்களாக, அறிவு மீது பெருமை கொள்ளாமல், ஞானத்தின் பக்கம் திரும்பியவர்களாக, மனிதர்களை விட்டு இறைவன் பக்கம் திரும்பியவர்களாக யார் வந்து இந்த உலக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்களோ, கொடுக்கப்பட்ட காலத்தை இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழணும் இல்லையா? அப்போ நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், அவர்கள் அல்லாஹ் மீதும் அவருடைய தூதர் மீதும் நம்பிக்கொண்டு பின்னர் சந்தேகம் கொள்ளாது, கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ளாது, இறைவன் ஒருத்தருக்கான சந்தேகமாக இல்லை, இறுதி நாள் மீது சந்தேகமாக இல்லை, நன்மை தீமை அதுமாதிரி சந்தேகமாக இருக்கா இல்லை, இதெல்லாம் உண்மை. அப்போ சந்தேகம் கொள்ளாது தம்முடைய செல்வங்களையும் தன்னுடைய பொருட்களையும் தன்னுடைய உயிர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வார்கள். இவர்கள் தான் உண்மையானவர்கள், உண்மையான பயபக்தியாளர்கள். இதை நாம் எங்கே இருக்கு பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதெல்லாம் இதில் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஓதிட்டு போயிடறோம் இல்லையா? ஒவ்வொருத்தருமே தொழுகையில் ஓதிட்டு போயிடுவாங்க, இன்னும் அவங்களுடைய வேதத்தை ஓதிட்டு போயிடுவாங்க. ஓதுனா எதுவும் புரியாது, அது மந்திர மாதிரி இருக்கும். அதை படித்து சிந்திச்சு இதில் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா தான் இது பயபக்தி. 22:35 அவர்கள் எத்தையோர் என்றால் யார்? பயபக்தியாளர்கள். இங்கே அவர்கள் வரும்போது பயபக்தியாளர்கள் தான் சொல்கிறோம். அவர்கள் எத்தையோர் என்றால் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவருடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்குன்னு சொல்கிறான். பயபக்தி அடையாளம் என்ன? அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவருடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும். நம்ம நடுங்குச்சுன்னா நம்ம பயபக்தின்னு அர்த்தம். நமக்கு நடுங்குச்சுன்னா நம்ம பயபக்தியாளர்னு அர்த்தம். நடுங்கலைன்னு சொன்னால் இன்னும் பயம் வரல, பக்தி வரல. சரியா? இதுதான் அடையாளம். ஆனால் சிவம் தாடி வச்சுருப்போம், தொப்பி போட்டிருப்போம், என்ன அரபியில் பேர் வச்சுருப்போம், இல்லை விபூதி பூசியிருப்போம், பொட்டு வச்சுருப்போம், கிறிஸ்துவ சிலுவை வச்சுருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள நடுங்கலை அப்படின்னு வச்சுங்களேன், இது வெளி அடையாளம் மட்டும் தான், மனிதர் காட்டக்கூடிய பயபக்தி தான். இறைவன் சொல்கிறான் அவரோட உள்ளம் நடுங்குங்கிறான். இறைவன் என்று கூறப்பட்டால், அல்லாஹ் என்று கூறப்பட்டால், அல்லது படைச்சவனை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவருடைய இருதயங்கள் அச்சத்தால் நடுங்கும். அன்றியும் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடனும் சகித்து கொண்டவராகவும் இறைவனே முன்னோக்கவராகவும், தங்களுக்கு துன்பமும் கஷ்டம் வரும்போது, நோயோ வறுமோ வரும்போது, அல்லது நம்முடைய கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் என்ன செய்வாங்க? அதை பொறுமையுடனும் இறைவனுடைய உதவியை எதிர்பார்த்து பொறுமையுடன் சகித்து கொண்டவராகவும் இறைவனே முன்னோக்கவராகவும் நாம் அவர்கள் அழித்தவிட்டிருந்து செலவு செய்வராக இருப்பார்கள், அழித்தவிட்டிருந்து அழிப்பவராக இருப்பார்கள். இது பயபக்தியின் அடையாளம். இதில் நாம் எங்கே இருக்கோம்னு பார்க்கணும். இந்த அடையாளம் சொல்லப்படுது இல்லையா? இந்த அடையாளங்கள் நாம் எங்கே இருக்கோம்? இங்கே எங்கேயுமே வந்து சடங்கு வரல. இறைவன் சொல்கிற மாதிரி, இறைவன் இந்த குர்ஆனில் கொஞ்சம் கூட இந்த அடையாளம் எது? தாடி தான் அடையாளம், தொப்பி தான் அடையாளம், விபூதி தான் அடையாளம், சிலுவை அடையாளம் எதுவுமே சொல்லலை, உடை அடையாளம் சொல்லலை. இறைவன் சொல்ல உள்ளத்தின் அடையாளம், அவருடைய பயபக்தியை மட்டும் தான் சொல்கிறான். இந்த குர்ஆன் முழுக்க முழுக்க உள்ளத்துக்கானது, உணர்வுக்கானது, மறைவானது. அத்தியாயம் 8:2 மதம் கடந்து குர்ஆன் பார்க்குறோம், மதம் கடந்து குர்ஆன் அறிவுன்னு பார்க்கணும். அப்படி இந்த குர்ஆன் மதத்துக்கானது கிடையாது, இது மனதுக்கானது, மனிதர்களுக்கானது அப்படிங்கிறத சிந்திக்கிறோம். 8:2 நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், திருப்பி பயபக்தியாளர்கள், நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவருடைய நெஞ்சங்கள் அச்சத்தால் நடுங்கி விடும். நடுங்குதா? நமக்கு நடுங்குதான்னு பார்க்கணும். நமக்கு நாமே சரி பார்த்துக்கணும். நமக்கு நடுங்குச்சுன்னா நம்ம பயபக்தியாளர்கள், நம்ம பயபக்தி வரலன்னு அர்த்தம். பக்தி மட்டும் காமிச்சுக்கிறோம், இன்னும் பயம் வரலன்னு அர்த்தம். நம்பிக்கையாளர் யார் என்றால் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால், இறைவனை நினைவு கூறப்பட்டால் அவருடைய நெஞ்சங்கள் அச்சத்தால் நடுங்கிவிடும். அவனுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால், அவனுடைய வசனங்கள் அல்லது அவனுடைய அத்தாட்சிகள் அவனுக்கு எடுத்துக்காட்டப்பட்டால் அவருடைய இறை நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். இன்னும் தங்கள் இறைவனையே அவர் முற்றிலும் நம்பிக்கொள்வார்கள். அவருடைய வசனங்கள் இந்த குர்ஆன்லேருந்து தெளிவாக்கப்பட்டால் அவர் என்ன சொல்றாங்க? இன்னும் நம்பிக்கை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஓதி காட்டப்பட்டால், அது தெளிவுபடுத்தப்பட்டால் இன்னும் நம்பிக்கை அதிகரிக்கும். இன்னும் அவர் இறைவனை முற்றிலும் நம்பிக்கொள்வார்கள். இதில் நம்மளாமலே என்ன செய்யணும்? சுய பரிசோதனை பண்ணி பார்த்தோம். இல்லை நான் எங்கே இருக்கேன்? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக மனதில் காட்டக்கூடாது. நமக்கு அடையாளம் கொண்டு இல்லை நான் அடையாளம் இல்லைன்னு சொன்னால் இது நான் இறைவனை கேட்கணும். இறைவனை பயபக்தி அதிகரிச்சு கொடு, இதுக்கான அடையாளத்தை எனக்கு அதிகரித்து கொடு, பயபக்திக்கான ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்கணும். அத்தியாயம் 25:73 இன்னும் அவர்கள் தங்களுடைய இறைவனை அத்தாட்சிகளை கொண்டு அறிவுறுத்தப்பட்டால், 25:73 இன்னும் அவர்கள் யார்? பயபக்தியாளர்கள் தங்கள் இறைவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு அறிவுறுத்தப்பட்டால் செவிடர்களையும் குருடர்களையும் போல் அவர்கள் அவற்றின் மீது விழமாட்டார்கள். ரொம்ப கவனமாக கவனிக்க இந்த வார்த்தை, இந்த வசனம் பாருங்க. இன்னும் அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு வசனங்களை கொண்டு அறிவுறுத்தப்பட்டால் செவிடர்களைப் போலும் குருடர்களைப் போலும் அவர் மேல் விழமாட்டார்கள். அப்படின்னா சிந்தித்து உணர்வான அர்த்தம். கடவுள் பேரால, மதத்தின் பேரால, இல்லை நவீன் பேரால எதை சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க, சிந்திப்பாங்க. வேதத்தில் போய் பார்ப்பாங்க, இது இருக்கா, சரியா இருக்கா. இன்னைக்கு அப்படி தானே பெரும்பாலும் பாருங்கள், கடவுள் பேரால் ஏமாற்றப்பட்டிருக்குமா இல்லையா? நம்ம குருடரும் போலும் சரி விழுந்துட்டோம். கடவுள் எந்த மாதிரி யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு கடவுள் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு சடங்கு வச்சுருக்காங்க, ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு பாவம் முனியனுக்கான பரிகாரம் வச்சுருக்காங்க. அப்படின்னு சொல்லி குருடர் போல் விழுந்துட்டோம், சிந்திக்கல. இறைவன் சொன்னால் அவர்கள் குருடர் போலும் செவிடர் போலும் விடமாட்டார்கள், சிந்தித்து உணர்வாங்கன்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றும் சிந்திப்பாங்க. எப்படி சிந்திப்பாங்க?
மனசாட்சிக்கு சரியாக போகுதா, அந்த வேதத்தில் ஒத்து பார்க்கணும். ஒவ்வொருத்தர் வேதத்தை எடுத்து செஞ்சு பார்க்கணும். வேதம் எல்லாத்தையும் இருக்குது தானே. என்ன செய்கிறாங்க, ஓதணுமா இல்லையா? எப்படி ஓதுறாங்க? ஒவ்வொரு இடத்துலையும் மந்திரம் ஓதுறாங்க, ஒவ்வொரு வழிபாடத்தையும் மந்திரம் ஓதுறாங்க. இவங்களுக்கு கேட்டு ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு வந்துடும். எப்படி கொரோனா ஓதியாச்சு அல்லது மந்திரம் ஓதியாச்சு, அதை ஜபிச்சாச்சு, நான் பயபக்தியால் நினச்சிட்டு இருக்கோம். இதுன்னு சொல்கிறான், அவர் சிந்தித்து உணர்வார்கள் சொல்கிறான். எப்படி 25:72 அத்தியாயம் 25:72. நம்ம எதை சொன்னாலும் சரி, இறைவன் பேரால் எதை சொன்னாலும் நம்ம அப்படியே கேட்கக்கூடாது. சடங்கு சொன்னாலும் கேட்கக்கூடாது. இதுதான் புண்ணியம், இதுதான் பவனம் கேட்கக்கூடாது. வேதத்துலேருந்து சிந்திக்கணும், மனசாட்சிக்கு சிந்திக்கணும். வேதத்துக்கும் மனசாட்சி ஒத்து போச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கணும், பின்பற்றணும். ஆனால் இன்றைக்கி மதத்தின் பேராலும் சடங்கின் பேராலும் எல்லாம் பிரிக்கப்பட்டோம் இல்லையா? ஒரே கடவுள் தான், எல்லாத்தையும் தெரியும். ஒரு ஆன்மா தான் எல்லாத்தையும் தெரியும். பிறப்பு இறப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது. வாழ்க்கையில் தான் மாற்றங்கள். காரணம் மனிதன் வழிகட்டு போயாச்சு. எப்படி? மதத்தின் பேரால் சடங்கின் பேரால் எதை சொன்னாலும் நம்பிட்டு போயிட்டோம். அடுத்து 25:72. அன்றியும் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார். யார்? பயபக்தியாளர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். பொய் சாட்சினா புரியுதா? தானும் பொய் சொல்ல மாட்டாங்க, பொய்க்கு சாட்சி சொல்ல மாட்டாங்க. நீ பெரும்பாலும் நம்ம பொய் சாட்சி சொல்லதான் இருக்கோம். எப்படி சொல்கிறோம்? நம்மளும் வாழ்க்கையில் பொய் சொல்கிறோம். குடும்பத்தில், உறவுகிட்ட, வியாபாரத்தில், இல்லை கொடுக்கல் வாங்கல பொய் சொல்லாமல் இல்லை. அதெல்லாம் சொன்னால் அவர் பொய் சாட்சி சொல்ல மாட்டோம் போது அவங்க பொய் சொல்லாமல் இருப்பாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மை பேசலாம் இருப்பாங்க. அடுத்து பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்கன்னு அர்த்தம் கேட்டதெல்லாம் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம கேள்விப்பட்டெல்லாம் சொல்கிறது எப்படி? நமக்கு தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டதான் போய் சொல்கிறோமா இல்லையா? சாட்சி சொல்கிறதுன்னு அர்த்தம். நம்மகிட்ட யார் சொன்னாலும் போய் கேள்விப்பட்டோன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு பொருள், ஒரு விஷயம் நம்பும்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயம், தெளிவில்லாத ஒரு விஷயத்தை மற்றவங்க போய் பேசக்கூடாது. அவர் பொய் சொல்ல மாட்டார்கள், பொய் சாட்சி சொல்ல மாட்டாருன்னு சொல்லலாம். இது பயத்தின் அடையாளம். வீணான காரியங்களின் பக்கம் செல்வாராயின் கண்ணியமாகவே அவர் விலகிவிடுவார்கள். வீணான காரியங்கள் எது? இந்த உலக வாழ்க்கையில் வீணும் விளையாட்டு மட்டும் வேறு இல்லைங்கிறான். பொழுதுபோக்கு காரியங்கள் ஆகட்டும், சினிமா, வேடிக்கை, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்னும் கேளிக்கை, எது இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் எதெல்லாம் வேடிக்கை விளையாட்டு இருக்கோ, வீணானதாக இருக்கோ, மனசை கெடுக்கக்கூடியதாக இருக்குதோ, அதன் மீது அவர் செல்வாராயின் கண்ணியமான முறையில் விலகி செல்வார்கள். விலகிடும், கண்ணியமான முறையில் விட்டு விலகிடும். வாதம் தர்க்கம்லாம் வேண்டாம். இது இறைவனுக்கு பொருத்தமானதா, பொருத்தம் இல்லாதா? நம்ம எதை செஞ்சாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, அது இறைவனுக்கு பொருத்தமானதா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் கண்ணியமான முறையில் விலகி செல்வாருன்னு சொல்லும். 25:74. மேலும் அவர்கள் யார்? பயபக்தியாளர்கள். இந்த அவர்கள் இடத்துல பயபக்தியாளர்கள். எங்கள் இறைவனே, எங்கள் மனைவிடத்திலும் எங்கள் சந்தையிடத்திலும் எங்களுக்கு கண்குள் செழிப்பாயாக, இன்னும் பயபக்தியாளர்களுக்கு எங்களை வழிகாட்டி ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள். இதெல்லாம் பயபக்தியோட அடையாளம். என்ன செய்யணும்? எங்கள் மனைவிடத்திலும் எங்களுடைய சந்ததியிடத்திலும் எங்கள் குடும்பத்தாரிடையே எங்கள் கண்குள் செழின்னு அர்த்தம் மனசுக்கு அமைதி கொடுக்கிறவனே, ஒரு திருப்தியை கொடு. அப்படிதானே? ஒருத்தரும் நம்பிக்கொண்டவர்களாக இருக்கணும், உண்மையாளர்களாக இருக்கணும், நன்மை செய்யக்கூடாது இருக்கணும். இப்போ திருப்தி இருக்கும் மனசுக்குள்ள. அப்படி அவர்கள் எங்கள் இறைவனே, எங்கள் மனைவிடத்திலும் எங்களுடைய சந்ததியிடத்திலும் எங்களுக்கு கண்குள் செழிப்பாயாக, இன்னும் பயபக்தியாளர்களுக்கு எங்களை வழிகாட்டி ஆக்குவாயாக, எங்களை சாட்சியாளர் ஆக்கிங்க. பயபக்தியாளருக்கு எங்களையும் சாட்சியாளர் ஆக்கி வைப்பாயாக என்று அவர் பிரார்த்தனை செய்வார்கள். இது அவங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கும், பயபக்தியாளருடைய பிரார்த்தனை. இப்போ பயபக்தி என்ன அர்த்தம்? இப்போ அடையாளம் எங்கே இருக்குது? உள்ளத்தில் தானே, உணர்வில் தானே, செயலில் தானே, பேச்சில் தானே, உடையில் இல்லையே, அலங்காரத்தில் இல்லையே, மதத்தில் கிடையாது. அப்போ சடங்குலையும் மதத்துலையும் கிடையாது, உணர்வும் உள்ளத்தில் தான் இருக்குங்கிறத இங்கே வேதம் அறிவிக்குது. குர்ஆனில் பாருங்கள், தெளிவாக இருக்கும். இங்கே மதம் போதிக்கப்படலை, சடங்கு போதிக்கப்படலை, ஆபாசம் போதிக்கப்படலை, பிரிவினையை போதிக்கப்படலை, உணர்வும் உள்ளச்சும். இது மனதுக்கானது மட்டும்தான். குர்ஆன் அப்படிங்கிறது நினைவூட்டு நல்ல விஷயம். இது மனதுக்கானது, உள்ளத்துக்கானது, உணர்வுக்கானது. குர்ஆன் படிக்கும்போது ஒரு வசனம் மேலே கீழே முன்னே பண்ணி படிச்சுட்டே வரணும். அப்போ தான் அவங்க தெளிவடைவோம். 70:23 தம் நன்மையான காரியங்கள் மீது நிலைத்து நிற்பார்களே அவர்கள். யார்? பயபக்தியாளர்கள். தம் நன்மையான காரியங்கள் மீது நிலைத்து நிற்பார்களே அவர்கள். அவர்களது பொருட்களில் நிர்ணயிக்கப்பட்ட பங்கு உண்டு. பயபக்தியாளர்களுடைய பொருட்களில் நிர்ணயிக்கப்பட்ட பங்கு யாருக்கு இருக்குது? யாசிப்பவருக்கும் வலியோருக்கும், ஏழைகளுக்கும் பசித்திருப்பவர்களுக்கும் பங்கு உண்டு. பயபக்தி என்ன செய்வாங்க? நம்ம கொடுத்ததுலேருந்து ஏழைகளுக்கும் வலியோர்களுக்கும் தன் பங்கை கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே நம்ம என்ன செலவு செய்கிறோமோ நாங்கள் இறைவன்கிட்ட தரலாம் இல்லையா? நாம் இங்கே இறைவனுக்காக இல்லை, இறைவன் அருளை பெறுறதுக்காக எல்லாமே செய்கிறோம். நான் அல்லாக்காக செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன், இறைவனுக்காக செய்கிறேன். இறைவன் தேவையற்றவன், அவனுக்காக இந்த வார்த்தை வரக்கூடாது. அவனை அருளை பெறுவதற்காக, அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக, அவன் கருணையை பெறுவதற்காக, அவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக தான் வைக்கிறோம். நம்ம மொட்டை என்ன செய்வோம்? வெறும் பேச்சளவில் நான் இறைவனுக்காக நோன்பு வைக்கிறேன், ஏன்னா இறைவனுக்காக நான் அந்த உதவி செய்கிறேன், இறைவன் தேவையற்றவன்றதை புரிஞ்சுக்கணும். இறைவனை அருளை பெறுவதற்காக புரிஞ்சுக்கணும். நான் தான் தேவையான இருக்கேன், இறைவன் தேவையற்றவன். அப்போ எதை நம்ம செஞ்சாலும் இறைவனுக்காக செய்யறது கிடையாது. இறைவன் அருளை பெறுறதுக்கும், பாக்கியத்தை பெறுறதுக்கும், அவனுடைய மன்னிப்பை பெறுறதுக்கும், கருணையை பெறுறதுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமா இருக்கும். அதனால் அவருடைய பொருட்கள் இருந்து, பயபக்தி என்னும் பொருட்கள் இருந்து நிர்ணயிக்கப்பட்ட பங்கு. அப்படி உங்களுக்கு போக மீதமான செலவு செய்யுங்க. எதை செலவு செய்யணும்னு கேட்குறாங்க? உங்களுக்கு போக மீதமான செலவு செய்யுங்க.
அப்படின்னு அர்த்தம், யார்கிட்ட இருக்குதோ உங்களுக்கு போக மீதமான செலவு செஞ்சே ஆகணும். இது எச்சரிக்கை. யார்கிட்ட இல்லையோ உங்களுக்கு போக செலவுக்கு மீதமாக தான் செலவு செய்யும். உபதேசம் இல்லாதப்பட்டவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு போக உங்களுக்கு முதல்ல உங்கள் தேவை நிறைவேற்றிங்க, மீதம் இருக்கிறத நீங்கள் இணை வைக்க வேண்டாம், அதை கொண்டு நீங்கள் செலவு செய்யும். இது உபதேசம். இருக்கப்பட்டவர்கள் செய்யணும், உங்களுக்கு போக செலவு செஞ்சே ஆகணும், அது எச்சரிக்கை. அதனால் அவர் நிர்ணயிக்கப்பட்ட பங்கு உண்டு. யாசிப்போருக்கும் வலியோருக்கும் அன்றையும் நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்பதை உறுதி கொள்வார்கள். யார்? பயபக்தியாளர்கள். அன்றையும் நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்பதை உறுதி கொண்டவர்கள் தான் பயபக்தியாளர்கள். எந்த ஒரு செயலையும் சரி, இதுக்கான கூலி இருக்குது, எந்த ஒரு பேச்சுக்கான இதுக்கான கூலி இருக்குது, எந்த ஒரு எண்ணத்துக்கான கூலி இருக்குது, எந்த ஒரு பார்வைக்கான கூலி இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? இதுதான் பயபக்தி. என்னுடைய பார்வை எண்ணம் தவறிடுச்சுன்னா, பார்வை தவறிச்சுன்னா, என் பேச்சு தவறிடுச்சுன்னா இதுக்கான கூலி இருக்குது. அதில் என் நன்மையை என்னுடைய எண்ணங்களை நன்மையாக்கணும், என் பேச்சை உண்மையாக்கணும், இல்லை என்னுடைய செயலை நன்மையாக்கணும். ஏன்னா இதுக்கான கூலி இருக்குது. அப்போ ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பேச்சும் நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். நிதானம், கவனம், தியானம், ஞானம் பெற வேண்டி அன்றையும் நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்பதை உறுதி கொள்வார்கள். இன்னும் தம்முடைய இறைவனின் வேதனைக்கு அஞ்சியவாறு இருப்பாரே அவர்கள். யார்? பயபக்தியாளர்கள். தம்முடைய இறைவனின் வேதனைக்கு அஞ்சியவாறு இருப்பாரே அவர்கள். நிச்சயமாக அவருடைய இறைவனுடைய வேதனை அச்சப்படாது இருக்கக்கூடியதல்ல, பயந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அல்லாவுடைய வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள் வருதா இல்லையா? அல்லாவுடைய வேதனைக்கு பயந்து, இறைவனுடைய வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவன் தண்டிப்பது கடுமையானவன், ஆனால் மன்னிப்பு தாராளமானவன். எப்போ தண்டிப்பதில் அவனுடைய காலம் ஒரு மன்னிக்கிற வரைக்கும் ஒரு காலம் விட்டு வச்சிருக்கான். அதுக்குள்ளே திருந்துங்க, வருந்துங்க, மன்னிப்பு கேளுங்க, நேர்வழி பெறுங்க. அந்த தவணை முடிஞ்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தண்டிப்பது கடுமையானவன், மீள முடியாது. அன்றையும் தங்கள் கண்ணியத்தை பேணிக் கொள்கிறார்களே அவர்கள். தங்களுடைய கண்ணியத்தை பேணிக் கொள்கிறாரே அவர்கள். கண்ணியம் தன்மானத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர். தங்களுடைய தன்மானம் என்ன? கண்ணியமான வாழ்க்கை வாழணும், பிறரையும் இழிவுபடுத்தக்கூடாது, நாமளும் கண்ணியமாக வாழணும். அப்போ மனதை பாதுகாத்துக்கொள்ளணும், பார்வையை பாதுகாத்துக்கொள்ளும், எண்ணத்தை பாதுகாத்துக்கொள்ளும், செயலை பாதுகாத்துக்கொள்ளும். இது கண்ணியமான வாழ்க்கைக்கானது. அன்றையும் தங்களுடைய கண்ணியத்தை பேணிக் கொள்கிறார்களே அவர்கள் பயபக்தியாளர்கள். தம் மனைவிடத்திலோ தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவரிடத்திலோ தவிர நிச்சயமாக அவர் நிந்திக்கப்பட மாட்டார்கள். தன்னுடைய மனைவிடத்தில் உண்மையாளர்களாக இருப்பாங்க. இன்னும் தன்னுடைய வழக்கரம் கிட்ட என்ன செய்வாங்க? கண்ணியமுடையவராக இருப்பாங்க. நம்முடைய மனைவிட்ட உண்மையாக இருப்பாங்க, துரோகம் செய்ய மாட்டாங்க. வழக்கரம் கூட கண்ணியமுடையவராக இருப்பாங்க. தவிர அவர் நிந்திக்கப்பட மாட்டார்கள். எனவே எவரேனும் இதற்கப்பால் தேடினால் அவள் வரமீறியர் ஆவார்கள். இன்னும் எவர்கள் தம் அமானியத்தையும் தம் வாக்குறுதியும் பேணிக் கொள்கிறார்களே அவர்கள் பயபக்தியாளர்கள். எப்படி செய்வாங்க? தன்னுடைய அமானியத்தை தன்னுடைய வாக்குறுதியும் பேணிக் கொள்வார்கள். அமானியம்னா புரியுதா? உங்களுக்கானது தான், ஆனால் உங்களுக்கு உரிமை கொட முடியாது, சொந்தம் கொட முடியாது, பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அமானியம் யாரை கொடுத்தாங்கன்னா அவர் திருப்பி கொடுத்துடணும், தன்னுடைய வாக்கு நிறைவேற்றணும். அப்போ பயபக்தியால் வாக்குறுதி நிறைவேற்றுவாங்க, அமானியத்தையும் பேணிக் கொள்வார்கள். இதில் நம்ம எங்கே இருக்கு பார்க்கணும். நம்ம வாக்கு நிறைவேற்றுறோமா, அமானியத்தை நம்ம பேணிக் கொள்கிறோமா, அப்படி நம்முடைய பார்வையை தாழ்த்தி கொள்கிறோமா, நம்ம தன்மானத்தை காத்துக்கொள்கிறோமா, மனைவிடத்தை உண்மையாக இருக்கிறோமா, நம்முடைய வழக்கரம் என்ன? நெருக்கமானவர்கள், நம்பிக்கையாளர்கள் சொல்லுவாங்க, ரைட்டானு சொல்லுவாங்கல்ல, அது ஆணோ பெண்ணோ அவனை கண்ணியமாக நடந்துக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். எவர்கள் தங்கள் நன்மையை கொண்டும் நம்ம நன்மையை கொண்டு பேணிக் கொள்கிறார்களோ அவர்கள். எவரும் தங்களுடைய நன்மையை கொண்டு பேணிக் கொள்கிறார்களோ அவர்கள். இத்தகையவர்கள் தான் சொர்க்கங்களில் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். இவர் தான் பயபக்தியாளர்கள் இல்லையா? அப்போ இத்தனை வசனம் படித்தோம். இதில் நாம் எங்கே இருக்கோம்? பயபக்தியின் அடையாளம் இதான் சொல்கிறோம். நான் மனிதன் சொல்கிற மாதிரி பயபக்தினா என்ன? நீங்கள் ஒவ்வொரு மதத்துக்கான அடையாளம் இருக்குது, ஒவ்வொரு மதத்துக்கான உடை இருக்குது, ஒவ்வொரு மதத்துக்கான கலாச்சாரம் இருக்குது, ஒவ்வொருத்துக்கான வழிபாடு இருக்குது, சடங்கு இருக்குது. இதுதான் பயபக்தி நினச்சிட்டு இருக்கோம். இது மனிதர் காமிச்சிட்டு இருக்கோம். இவன் அப்படி சொல்ல, பயபக்தின்னு அவன் உள்ளத்தை தான் பார்க்குறேங்கிறான், உணர்வு பார்க்குறேங்கிறான், உள்ளட்சத்தை பார்க்குறேங்கிறான், நல்ல செயலுக்கான கூலி இருக்குங்கிறான். இப்போ பாருங்க, இந்த பயபக்திங்கிற அடையாளங்களில் இந்த அடையாளம் ஒரு பக்கம் இருக்குது, இறைவன் சொல்ல அடையாளம் ஒரு பக்கம் இருக்குது. இது எல்லாரும் பின்பற்றலாம். இப்படி உள்ளட்சத்தையும் நல்ல செயலையும் நல்ல எண்ணங்களையும் கண்ணியத்தையும் எல்லாருமே பின்பற்றலாம், எல்லா மனிதரும் பின்பற்றலாம். ஆனால் இந்த அடையாளங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மதம் இன்னொரு மதத்தை பின்பற்ற முடியாது இல்லையா? ஒரு மதம் அடையாளத்தை இன்னொரு மதத்தோடய பின்பற்ற முடியாது, அந்த மதத்தோட அடையாளத்தை இன்னொரு மதத்தை பின்பற்ற முடியாது. அவருடைய நம்பிக்கை இவர் பின்பற்ற முடியாது, இவருடைய நம்பிக்கை அவர் பின்பற்ற முடியாது, இவருடைய சடங்கு அவர் பின்பற்ற முடியாது, அவருடைய சடங்கு இவர் பின்பற்ற முடியாது. ஆனால் குர்ஆன் சடங்கை போதிக்கல, மதத்தை போதிக்கல இல்லையா? முழுக்க முழுக்க உள்ளட்சத்தையும் நல்ல செயல் மட்டுமே போதிக்குது. அதனால் இது எல்லாரும் காணது. இந்த குர்ஆன் அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் வேண்டி வரலைங்களா? இது மனிதர்களுக்கானது தான், மதத்துக்கானது கிடையாது. இங்கே மதம் போதிக்கப்படவே இல்லை, சடங்கு கற்பிக்கப்படவே இல்லை. அடுத்து 21:49 அவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுவார்கள். யாரு? பயபக்தியாளர்கள். பயபக்தியாளர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுவார்கள். இன்னும் அந்த வேலை குறித்து பயந்து கொண்டு இருப்பார்கள். இது பயபக்தி அடையாளம்.
யாரெல்லாம் வந்து அந்த நாளை குறித்து பயப்படுறாங்களோ, இறைவனை அஞ்சுவலாக இருக்கிறார்களோ, இது மறைவானது தானே, வெளியே காமிச்சிக்க முடியாது. ஆனால் நமக்கு தெரியும், நம்முடைய எண்ணமும் நம்முடைய பேச்சும் நம்முடைய செயலும் அது மறைவானது. அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என்ன இறைவனை பயந்துக்கிட்டு அந்த நாளை அஞ்சுக்கணும், இறைவனுக்கு பயந்துக்கணும் இல்லையா? அவர் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுவார்கள், இன்னும் அந்த வேலை குறித்து பயந்து கொண்டு இருப்பார்கள். 67:12 அத்தையும் 67:12 நிச்சயமாக எவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்தில் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு, மிக உன்னதமான கூலியும் உண்டு. எவர்கள் தங்கள் இறைவனை, தங்களுடைய கடவுளை, தங்களை படைத்தவனை அந்தரங்கத்தில் அஞ்சுகிறதுன்னு அர்த்தம். மனிதருக்கு பயப்பட மாட்டாங்க, ஆனால் மனசாட்சிக்கு பயப்படுவாங்க. வெளியே பயத்தை காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனால் உணர்வுக்கு பயப்படுவாங்க, உள்ளட்சத்துக்கு பயப்படுவாங்க, ஆன்மாவுக்கு பயப்படுவாங்க இல்லையா? மனசாட்சினா யாருக்குமே தெரியாது. என் மனசு தெரியும். மனசாட்சினா என்ன? அதான் ஆன்மா, அதான் வேதம். நன்மை தீமை அறியக்கூடியது, உண்மையும் பொய்யும் அறியக்கூடியது, நியாய தீர்ப்பை அறிவிக்கக்கூடியது. இப்போ அந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே கட்டுப்படணும், உணர்வு கட்டுப்படணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டேன்னு அர்த்தம், உணர்ச்சிக்கு வசப்பட்ட என்ன ஆகும்? வழிகட்டு போயிடும். உணர்வு கட்டுப்பட்டோம்னு சொன்னால் அந்த ஆன்மாவை பின்பற்றி போயிட்டார்கள். சரியா? அதனால் நிச்சயமாக எவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அப்படின்னா மறைவாக அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு, மிக உன்னதமான கூலியும் உண்டு. அடுத்து 3:134 இதெல்லாம் பயபக்தியான அடையாளம். இறைவன் சொல்லாட இல்லை நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்கணும், இல்லைன்னா இதை நம்ம கடைப்பிடிக்கணும். அவர்கள் நல்ல நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் கொடுத்து உதவார்கள். யாரு? பயபக்தியாளர்கள் நல்ல நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவார்கள். தவிர கோபம் அடையும் போது அடங்குவார்கள். கோபம் அடையும்போது கோபப்பட வச்சுக்கோம், உணர்ச்சி வசப்பட்டுருமா இல்லையா? ஆனால் இறைவன் சொல்லலாம் அப்படி இல்லை, அவர் கோபம் அடையும் போது அடங்குவார்கள், அந்த கோபத்தை அடக்கிப்பாங்க. மனிதர்களை மன்னிப்போராக இருப்பார்கள். சில மனிதர்களை மன்னிப்போராக இருப்பார்கள் சொல்கிறார். கருணையுடையவராக இருப்பாங்க, இறக்கமுடையவர்களாக இருப்பாங்க, அவங்கள மன்னிப்போராக இருப்பாங்க, அவங்களை தண்டிக்க மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க. கண்டிப்பு வேற, மன்னிப்பு வேற. கண்டிப்புங்கிறது நல்லெண்ணம் கொண்டு, தண்டிக்கிறங்கிறது உணர்ச்சி வசப்படுறது. அப்போ இறைவன் சொல்றான், அவர்களை மனிதர்களை மன்னிப்போராக இருப்பார்கள், நன்மை செய்வரை அல்லாஹ் நேசிக்கின்றார். யார் நன்மை செய்யறது? இப்போ கோபம் வரும்போது அடங்கிக்கிறது, மனிதர்களை மன்னிக்கிறதா இருக்குது, அவங்க இறக்கம் காட்டுறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, இது நன்மை செய்வரை அல்லாஹ் நேசிக்கின்றார். இது பயபக்திக்கான அடையாளம். அடுத்து 3:135 தவிர மானக்கேடான ஏதேனும் செயலை அவர்கள் செய்துவிட்டால், யாரு? பயபக்தியாளர்கள் மனதுக்கேடான செயலை அவர்கள் செய்துவிட்டால் அல்லது தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் அல்லாவை நினைத்து தங்கள் குற்றங்களுக்காக நிறைவு தேடுவார்கள். உடனே இறைவன் நினைப்பாங்க, கடவுள் நினைப்பாங்க, கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கானே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துக்கிட்டோமே, பொய் சொல்லிவிட்டோமே, ஏமாத்திட்டோமே, அல்லது என் பார்வை தவறிடுச்சு, எண்ணம் தவறிடுச்சு. அப்போ அந்த மனசாட்சி சொல்லுது. சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, மனதுக்கேடான ஏதேனும் ஒரு செயலை செய்து விட்டாலோ அல்லது பேச்சை பேசிட்டாலோ அல்லது தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலோ உடனே அவர்கள் அல்லாவை நினைத்துனா இறைவனை நினைத்து தங்களுடைய குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடுவார்கள். அல்லாவை தவிர வேறு யார் தங்களுடைய குற்றங்களை மன்னிக்க முடியும், குறைகளை நிர்வகிக்க முடியும் சொல்ல, அதாவது குற்றங்களை மன்னிக்கிறது. மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்களுடைய செயலில் பிடிவாதமாக இருந்து கொள்ள மாட்டார்கள். அறிந்து கொண்டே நான் சரி தவறுன்னு தெரியும், நான் பேசுகிற பொய்ன்னு தெரியும், என் எண்ணம் கெட்டு போச்சுன்னு தெரியும், பிடிவாதம் இருக்க மாட்டாங்க, நியாயப்படுத்த மாட்டாங்க. யார்? பயபக்தியாளர்கள். பயபக்தியில் நியாயப்படுத்தலாம், நான் என்ன பேசிட்டேன், பொய் சொல்லிட்டேனா, நான் என்ன ஏமாத்திட்டேனா, நான் அப்படிலாம் செய்யணும். ஆனால் யார்கிட்ட பயபக்தி இருக்குதோ, அந்தரங்கத்தை பயப்படுறாங்களோ அவங்க பிடிவாதம் இருக்க மாட்டாங்க, அது மனசாட்சி கட்டுப்படுவாங்க. இது தப்புனா ஆமாம் தப்பு தான், இது பொய்னா பொய் தான், இது நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன், நான் ஏமாத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இறைவனுக்கு திரும்புவாங்க. சரியா? இது பயபக்திக்கான அடையாளம். 76:7, 8, 9 அவர்கள்லாம் யார்? பயபக்தர்கள். அவர்கள்தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். இப்படி வாக்குறுதி என்ன அர்த்தம்? இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இருக்குது, மனிதருக்கு கொடுத்த வாக்குறுதியும் இருக்குது. மனசாட்சியில் தான் வாக்குறுதி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்புறம் இறைவன் எப்படி வாக்குறுதி கொடுக்குறோம்? ஒரு பாவம் செய்யும்போது, தப்பு செஞ்சதுக்கப்புறமேலு ஒரு கஷ்டம் திரும்ப வரும்போது, இறைவனை என்னை மன்னிச்சிடு, நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன் கேட்குறோமா இல்லையா? பாவம் மன்னிப்பு கேட்குறதுனா என்ன? இறைவன்ட்ட வாக்குறுதி கொடுக்கதானே, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆனால் திருப்பி தப்பு செய்ய தான் செய்கிறோம், செய்யாமல் இல்லையே. அப்போ இறைவன் சொல்லலாம், எனக்கு நீ வாக்குறுதி கொடுத்தல, நான் உன்னை மன்னிச்சேன்ல, சுகப்படுத்தினேன்ல, உன் கஷ்டத்தை நீக்கினேன்ல, நீ திருப்பி தவறு செய்கிறிய, அப்போ நீ வாக்குறுதி நான் நிறைவேற்றிட்டேன், நீ நிறைவேற்றலைங்க. அப்போ அவர்கள் தான் தம் வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள். நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். நாளை அவர்கள் அஞ்சினார்கள், அதன் தீங்கு பரவி இருக்கும். எந்த நாள்? அந்த நாள், அந்த இறுதி நாளில் அந்த வேதனை பரவி இருக்கும், அந்த நாளுக்கு அஞ்சுவார்கள். இந்த தவணை வந்துருச்சுன்னு சொன்னால், நேரம் வந்துருச்சு என்ன ஆகும்? அந்த நேரத்தில் பிரார்த்தனை கிடையாது, பாவமன்னிப்பு கிடையாது, அப்படி தானே? தீர்ப்பு மட்டும்தான். இறைவன் ஒவ்வொருத்தரும் ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த காலம் நேரமும் அவன்கிட்ட இருக்குது. காலம் நம்மகிட்ட கொடுக்காச்சு, நேரம் அவன் வச்சுருக்கான். அந்த நேரம் வந்துச்சுன்னா மரணம் வந்துச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பிரார்த்தனையும் கிடையாது, பாவமன்னிப்பும் கிடையாது, காலம் நேரம் அவகாசமும் கிடையாது இல்லையா?
அதனால இது சொன்னால் அதன் தீங்கு பரவி இருக்கும். மேலும் அவன் பொருத்தத்துக்காக, இறைவனுடைய பொருத்தத்துக்காக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் உணவளிப்பார்கள். இறைவனுடைய பொருத்தத்தை நாடி எப்படி இறைவன்கிட்ட அருளை விரும்பி மன்னிப்பை விரும்பி நன்மை நாடியவர்களாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் அதாவது அடிமையாளருக்கும் உணவளிப்பார்கள். உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் பொருத்தத்துக்காகவே. எப்படி என்ன செய்வாங்க? நாங்கள் உணவளிப்பதெல்லாம் இறைவனுடைய பொருத்தத்துக்காக தான். உங்களிடமிருந்து பிரதிபலனையோ நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சில செய்வாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போதோ உணவளிக்கும் போதோ அல்லது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போதோ அழகிய முறையில் உதவி செய்யுங்கிறான். அவங்கள்ட்ட எதிர்பார்க்க வேண்டாம், அவங்க நன்றி செலுத்தணும் எதிர்பார்க்க வேண்டாம், அவங்கள்ட்ட பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டாம். இறைவன்கிட்ட இருக்குங்கிறான். நீ அவங்களுக்கு செய்யுங்க, நான் அவங்களுக்கு கொடுக்குறேங்கிற இறைவன். அந்த எண்ணத்தோட செய்வாங்கிறான். இது பயபக்திக்கு அடையாளம். வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க. இப்போ விளம்பரப்படுத்துறாங்களே இல்லையா? 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு அதை வந்து ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, அதை கொஞ்சம் இப்போ வந்து மைக் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்குது. இறைவன் சொல்கிறான் அவர் மறைவான உதவி செய்வார்கள். ஏன்னா இறைவன் மறைவான், அவனுக்கு தெரியும் தானே. அவனுக்கு தெரியாமல் ஒன்றுமே கிடையாது. நம்ம எதை செஞ்சாலும் இறைவனுக்கு தெரியும். நம்ம கணக்கில் ஏறிடும். நம்ம நன்மை செஞ்சாலும் நம்ம கணக்கில் ஏறிடும், தீமை செஞ்சாலும் கணக்கு எழுதிடும். அவர் தீமை செஞ்சுட்டு இறைவனுக்கு தெரியாது நினைக்கக்கூடாது, நன்மை செஞ்சுட்டு இறைவன் தெரியாது நினைக்கக்கூடாது. அது ரெண்டுமே அவனுடைய நம்மளுடைய கணக்கில் ஏறிடும். அப்போ நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் பொருத்தத்துக்காக உங்களிடமிருந்து பிரதிபலனையோ நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் நாடவில்லை, நாங்கள் எதிர்பார்க்கலாம். எங்கள் இறைவனிடமிருந்து முகம் கருத்து சுண்டிவிடும் அந்த நாளை நாங்கள் பயப்படுகிறோம். எப்படி? எங்கள் இறைவனிடமிருந்து முகம் கருத்து சுண்டிவிடுமே அந்த நாளை நிச்சயமாக பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பயப்படுறதுக்கான அடையாளம். இதில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து 51:17. ஏன்னா இது கூட நம்ம என்ன போகிறோம்? பயபக்திக்கான அடையாளம் எது? மனிதருக்கு அடையாளம்லாம் என்ன? முஸ்லீமாக இருந்தால் அவன் தாடி வச்சுருக்கணும், தொப்பி போட்டிருக்கணும், அரபியில் பேர் வச்சுக்கணும், அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, அவங்களோட உணவு வேறு, அவங்களுடைய வழிபாடு வேறு, சடங்கு வேறு. அதே மாதிரி இந்துவாக இருந்தால் அவங்களுடைய பொட்டு வச்சுக்கணும், திருநீர் பூசிக்கணும், அவங்களும் தாடி வச்சுக்கணும், அவங்க ஒரு கலாச்சாரம் வேறு, அவங்க நம்பிக்கை வேறு, அவங்களுடைய சடங்கு வேறு. கிறிஸ்துவராக இருந்தால் அவங்களுடைய சடங்கு வேறு, அவங்களுடைய நம்பிக்கை வேறு. இதுதான் மனிதருக்கான அடையாளம். ஆனால் இறைவன் வேதத்தை சொல்கிற அடையாளம் என்ன? நான் உருவத்தை பார்க்கல, நான் உள்ளத்தை தான் பார்க்குறேங்கிறான். இப்படி நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவராயினும் சாபின்களாயினும் 2:62. நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவராயினும் சாபின்களாயினும் யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இறைவனுக்கு நற்கொலி உண்டு, அவர்களை எத்தைய பயமில்லை துக்கப்பட மாட்டார்கள். 2:62, 5:69. அப்போ அந்த இடத்துல இறைவன் மதத்தை பார்க்கல, உருவத்தை பார்க்கல, அடையாளங்களை பார்க்கல, உள்ளத்தை மட்டுமே பார்க்குறான், பயபக்தியை தான் பார்க்குறான். 51:17-18. அவர்கள் இரவில் சொற்ப நேரமின்றி தூங்க மாட்டார்கள். யாரு? பயபக்தியாளர்கள் இரவில் சொற்ப நேரமின்றி தூங்க மாட்டாங்கன்னு சொல்கிறான். இன்றைக்கி நம்ம தூங்குறதில்ல தான். எப்படி தூங்குறதில்ல? டிவி பார்த்துக்கிட்டு, ஃபோனை பார்த்துக்கிட்டு, ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு பேசிட்டு தூங்குறதில்லை. இறைவன் சொல்கிறான் அந்த சொல்ல அது சைத்தானுடைய வழிகேடு. இறைவன் சொல்கிறது உள்ளச்சம் கொண்டவர்களாக அவர் சொற்ப நேரம் என்று இறைவனை தியானித்தவராக இருப்பார்கள், பாவமன்னிப்பு கேட்டவராக இருப்பார்கள். அப்படியா? அவர் இரவில் சொற்ப நேரமின்றி தூங்க மாட்டார்கள். அவர் பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கோரி இருப்பார்கள். பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கோரி இருப்பார் இறைவன்ட்ட, தன்னுடைய பாவத்துக்காக, தன்னுடைய குற்றத்துக்காக இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டுள்ளார். ஏன்னா எந்த நேரம் நமக்கு மரணம் வரும் தெரியாது, எந்த நேரத்தை காலம் முடியும் தெரியாது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பாவமன்னிப்பு பெற்றணும். ஆளுங்காலங்க தான் பாவமன்னிப்பு பெறணும். இறந்ததுக்கப்புறம் மன்னிப்பு கிடையாது, பிரார்த்தனை கிடையாது. நமக்காக பிரார்த்தனை கிடையாது, நம்மவும் பிரார்த்தனை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மறுஜென்மம் வந்து அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாவமன்னிப்பு பண்ண முடியாது. சரியா? அதனால் அவர்கள் பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கோரிக்கொண்டு இருப்பார்கள். யார்? பயபக்தியாளர்கள். நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பார்த்தா நம்ம பயபக்தியாளர்கள். இல்லை நான் நல்லா தூங்குறேன், நல்லா ராத்திரி வரைக்கும் சினிமா பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு, ஃபோனை பார்த்துட்டு, கேளிக்கை போய்ட்டு நான் தூங்கிட்டேன்னு சொன்னால் நம்ம பயபக்தியாளர்கள் இல்லை. பயபக்தியை காமிச்சிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இரவு சொல்கிறேன் பயபக்தியாளர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறேன். அடுத்து 13:21. மேலும் அவர்கள் எத்தையோர் என்றால், யார்? பயபக்தியாளர்கள் எத்தையோர் என்றால், அல்லாஹ் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறானோ அதை சேர்த்து வைப்பார்கள். எதை சேர்த்து வைக்கணும்? பொருளையா, புகழையா, பதவியா? இதை சேர்த்து சொல்ல இறைவன் சொல்கிறான். அருளை சேர்த்து வைங்கிறான், ஞானத்தை தேர்ந்தெடுங்கிறான். நீங்கள் எதை நீங்கள் இந்த உலகத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ அது அல்லாஹ்விடத்துல பயன்பெறும், இறைவன்ட்ட பயன்பெறும் மரணத்துக்கு அப்புறம். ஆனால் நம்ம எதை சேர்த்து வைக்கிறோம்? பொருளை சேர்த்து வைக்கிறோம், புகழை சேர்த்து வைக்கிறோம், பதவியை சேர்த்து வைக்கிறோம். இதெல்லாம் இறைவன்ட்ட பயன் தராது. இறைவன்ட்ட எது பயன் தரும்? நல்ல செயல் இல்லையா? அழகிய செயல். அழகிய செயல் என்ன? நாமளும் நல்ல நபடியாக இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறது, உதவி செய்கிறது. அப்போ அழகிய குணமுடையவர்கள் பயபக்தியாளர்கள். இந்த அழகிய செயலுக்கான கூலியை இறைவன் சொல்கிறான். அவர்கள் எத்தையோர் என்றால், அல்லாஹ் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று அவர் கட்டளை இருக்கிறானோ அதை அவர் சேர்த்து வைப்பார்கள். மேலும் அவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுவார்கள். மேலும் கடுமையான கேள்வி கொடுத்து பயப்படுவார்கள். கடுமையான கேள்விகளை கொடுக்க பயப்படுவார் இறுதி நாள் இல்லையா? அதனால் இங்கே நாம் எதை சேர்த்து வைக்கிறோம்? எது பயபக்தியான அடையாளம்? நான் பொருளை சேர்த்து வச்சுன்னா பயபக்தியான அடையாளம் கிடையாது. புகழை சேர்க்கணும் வச்சுன்னா பயபக்தியான அடையாளம் கிடையாது. பெருமையை சேர்த்து வச்சுன்னா பயபக்தியான அடையாளம் கிடையாது. நான் அருளை சேர்க்கணும், ஞானம் பெறணும்னு சொன்னால் அந்த ரங்கத்தை இறைவனுக்கு பயப்படணும். சரியா? மத்தேயு 13:22. இன்னும் அவர்கள் எத்தையோர் என்றால், தங்கள் இறைவனின் பொருத்தத்தை நாடி
தங்களுடைய இறைவனுடைய பொருத்தத்தை நாடி பொறுமையை மேற்கொள்வார்கள். யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர் பயபக்தியாளர்கள். இறை வழியில் நிலைத்து நிற்பார்கள், இறைவனுடைய பாதையில் நிலைத்து நிற்பார்கள். நாம் அவர்கள் அளித்து விட்டது ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் உதவி செய்வார்கள். மறைவாக உதவி செய்வாங்க, வெளிப்படையாக உதவி செய்வாங்க. விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க, கால நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, இது வெள்ளிக்கிழமை ராவு, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், எதுவும் கொடுக்க முடியாது, இன்னைக்கு புதன்கிழமை ராவு, விளக்கு வச்சாச்சு சொல்கிறோமா இல்லை. யாரோ அர்ஜென்ட்டுக்கு உதவிக்கு வந்தாங்கன்னா நம்ம நாள் கணக்கில் சொல்லுவோம், இந்த நேரம் கொடுக்கக்கூடாது, இந்த காலம் கொடுக்கக்கூடாது, இந்த நேரம் கொடு, அப்படி இரவு பகல் பாராமல் நேரங்காலம் பார்க்காம உதவி செய்வார்கள். இன்னும் அவர்கள் ரகசியமாகவும் பகிரமாகவும் உதவி செய்வார்கள். நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்வார்கள். இத்தகையோர்கள் நல்ல வாழுமிடம் உண்டு. இத்தகையோருக்கு நல்ல, இவர் தான் பயபக்தியாளர்கள். இது பயபக்திக்கான அடையாளம். 13:23 நிலையான சோனபதிகளில் இவர்களுடைய பெற்றோர்களில் இவரோடு இணைந்துள்ளவர்களையும் இவர் சந்ததியிலிருந்தும் இறைவனுக்கு பொருத்தமாக யார் நடந்தார்களோ அவர்கள் நுழைவார்கள். இந்த பயபக்தியாளர்களுக்கு இறைவனை வாக்களிக்கிறான் இறைவன். இந்த பயபக்தியாளர்களுக்கு இவ்வளோ பார்த்தோம்ல, இந்த வசனம் எல்லாமே பயபக்தியாளர் அடையாளம். இந்த அடையாளத்தில் யார் இருக்கிறாங்களோ நிலையான சோனபதிகளில் இவர்களும் இவருடைய பெற்றோர்களில் இவர்களோடு இணைந்தவர்களும் இவர்கள் சந்ததியிலிருந்தும் இறைவனுக்கு பொருத்தமாக யார் நடந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள். இன்னும் மலக்குகள் ஒவ்வொரு வாயிலுமாக அவரிடம் வருவார்கள். இறைவன் காட்ட பயபக்தியாளர்கள் இவர்களுக்கு தான் இறைவன் வாக்களிக்கிறான். தவிர இந்த சடங்கையும் சம்பிரதாயத்தையும் பின்பற்றிக்கிட்டு அடையாளம் காமிச்சுக்கிட்டு மனிதர்களை பிரிவினை ஏற்படுத்திட்டு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு மதங்களாகவும் குலங்களாம் பிரிஞ்சு ஜாதிகளாக பிரிஞ்சிருக்காங்களா, இவர்களிடையே அடையாளம் சொல்ல. இறைவன் சொல்ல அடையாளம்னா உள்ளத்தோட உள்ளட்சத்துக்கான அடையாளம் தான் சொல்கிறான். சரியா? அத்தியாயம் 7:26 ஆதமுடைய மக்களே, மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொள்ளவும் உங்களுடைய அழகுக்காகவும் ஆடை அளித்துள்ளோம். எனினும் பயபக்தியின் ஆடை சிறந்தது. இதுதான் அல்லாஹ்வின் அடையாளம் உள்ளதாகும். அப்படி ஆதமுடைய மக்கள் என்ன மனிதர்களே, ஆதமுடைய மக்களே, நாம் உங்களுக்கு உங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொள்வோம், அப்படியே மனது கேடிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வோம், உங்களுக்கு அழகாக்கவும் ஆடை அளித்துள்ளோம் சொல்றான். எனினும் பயபக்தியின் ஆடை சிறந்தது. இது அல்லாஹ்வுடைய அடையாளம் உள்ளதாகும். நல்லுணர் பெறுவலாக முதிர்ச்சப்ப இவ்வளோ நம்ம பார்த்த அடையாளம் வந்துருச்சா, பயபக்திக்கான அடையாளம். இறைவன் சொல்ல அடையாளம்னு பயபக்தியான அடையாளம் தான் சொல்கிறான். உள்ளத்துக்கான அடையாளம் சொல்கிறான், உள்ளச்சத்துக்கான அடையாளம் சொல்கிறான். இங்கே நம்ம அடையாளம் தான் எப்படி இருக்குது, மதத்துக்கான அடையாளம், சடங்குக்கான அடையாளம், மனிதனுக்கு காட்டுக்கான அடையாளம். ஒருபோது இறைவன் அந்த அடையாளத்தை பார்க்கல. சரியா? 33-35 இந்த 10 குணங்கள் தான் பயபக்திக்கான அடையாளம். இந்த 10 குணத்தையும் பார்க்கணும். நிச்சயமாக சமானத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும். சமானத்தை விரும்புவது பயபக்திக்கான அடையாளம். நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும். நம்பிக்கை குறையாக இருங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி கடையில், பெற்றோர் பிள்ளை கடையில், சகோதர சகோதரிகள், நட்பு கடையில், உறவு கடையில் நம்பிக்கையாளராக இருக்கீங்க. இறைவனுக்கு பயந்து நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. இது பயபக்திக்கான அடையாளம். வழிபடும் ஆண்களும் பெண்களும். இப்படி இறைவனை வழிபடும் ஆண்களும் பெண்களும், உள்ளத்தை வழிபடும் ஆண்களும் பெண்களும். இது பயபக்திக்கான அடையாளம். உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும். பயபக்திக்கான அடையாளம். பயபக்திக்கான அடையாளம் இது. உண்மையை பேசுங்க, ஒருவருக்கு உண்மையை பேசுங்க. உண்மை பேசா நன்மை நடக்கும், உண்மையிலான நன்மை நடக்காது, தீமை தான் நடக்கும். உண்மை என்ன, உள்ளத்தில் பயபக்தியோடு பேசுங்க. பயபக்தியோடு பேசுறதா உண்மை. இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், அவன் கேட்டுட்டு இருக்கிறான், ஒவ்வொரு பேச்சும் அவன் பதிவேட்டில் இருக்குது. அதில் உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும். பொறுமை உள்ள ஆண்களும் பெண்களும். பயபக்தியான அடையாளம் இது. பொறுமையை மேற்கொள்வது, உண்மையை பேசுறது. உள்ளச்சத்துடன் இருக்க ஆண்களும் பெண்களும். தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும். நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும். தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும். அல்லாவை அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான் நற்கொலையும் சித்தம் செய்திருக்கின்றான். இந்த 10 குணமும் பயபக்தியான அடையாளம். இது நம்மளுடைய இருக்கான்னு பார்க்கணும். சமாத் விரும்பக்கூடியவங்களா இருக்கோமா, உண்மை பேசக்கூடியவங்களா இருக்கோமா, தன்மானத்தை காத்துக்கொள்ளவர்களா இருக்கோமா, தர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கோமா, நோவு நோக்கக்கூடியவர்களா இருக்கோமா, இறைவனை வழிபடக்கூடியவர்களா இருக்கோமா, உள்ளட்சமுடையவர்களா இருக்கிறோமா, அல்லாஹ் அதிகம் தியானம் செய்கிறோமா, இறைவன் அதிகம் தியானம் செய்கிறோமா. இதில் நாம எங்கே இருக்கோன்னு பார்க்கணும். இதுதான் இறைவன் சொல்கிற அடையாளம்லாம். நம்ம வச்ச அடையாளம் கிடையாது. நான் அரபியில் பேர் வச்சுட்டேன், நான் தாடி வச்சுருக்கேன், நான் தொகை போட்டிருக்கேன், நான் சிலுவை போட்டிருக்கேன், இல்லை நான் திருநூறு பூச்சிருக்கேன், பொட்டு வச்சுருக்கேன், எங்கள் மதத்துக்கான அடையாளம், நாங்கள் சொர்க்கத்துக்கானவர்கள், அப்படிலாம் கிடையாது. இதுன்னு சொல்லுவது நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாயினும், முஸ்லீம்லாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவர்களாயினும், யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர் தான் பயபக்தியாளர்கள். அவர்களுக்கு தான் இறைவன் வாக்களிக்கிறான். அதனால் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் மனிதருக்கான அடையாளத்தை விட்டுட்டு மனதுக்கான அடையாளம் இறைவனுக்கு மட்டுமே நம்ம அஞ்சவர்களாக இருக்கணும். மனிதர்களுக்கு காமிச்சக்கூடாது. மனிதர் காமிக்கிறதுக்காக நம்ம புற வாழ்க்கையில் வாழக்கூடாது, அக வாழ்க்கையில் வாழணும். இது அகத்தை புதுப்பிக்கக்கூடிய புத்தகம். இது இந்த குர்ஆன் எங்கேயுமே மதத்தை போதிக்கல, சடங்கு போதிக்கல, அடையாளங்கள் சொன்னது எல்லாமே மனிதருக்கான அடையாளம் சொல்ல. மனதுக்கானது எல்லா மனிதர்களும் பின்பற்றலாம். இப்போ இது எல்லாமே பின்பற்றலாம்ல. இப்போ பார்த்து நம்ம உணர்வுகள் எல்லாமே எல்லா மனிதர்களும் பின்பற்றலாம். எந்த மதத்தில் இருக்குன்னு சொல்லலாம், நான் உண்மையை பேசலாம், ஆமாம் உண்மையை பேசலாம்ப்பா, இதுக்கு ஒரு மதம் தேவையில்லை, நல்ல செயல் செய்வது மதம் தேவையில்லை,
நியாயத்தை பேசுறது இந்த மதம் தேவையில்லை இல்லையா, தன்மானத்தை பார்க்கறது மதம் தேவையில்லை. அப்போ இந்த உணர்வும் உள்ளட்சத்துக்கு மதம் தேவையே கிடையாது, சடங்கு தேவையே கிடையாது. ஆனால் இது விட்டு மனிதர்கள் காட்டணும்னு சொன்னால் மதத்தையும் சடங்குலையும் போயிட்டோம்னு சொன்னால் இது மனிதர்களாக வாழ முடியாது இல்லையா. அது இந்த 10 குணங்களை பின்பற்றி இறைவன் சொன்ன மாதிரி மறைவாட்டு போய் நம்பிக்கொள்வார்கள். நான் இறைவனை பார்க்கல, இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கிறான் சரியா. அதனால் எங்கள் இறைவனே எங்களையும் என் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் எங்கள் உண்மையை நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. இன்னும் பயபக்தியாளர்களாகவும் பயபக்திக்குரியவர்களாகவும் பயபக்திக்கு சாட்சியாளர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமாக நீ எங்கள் மீது இறக்க முடியணும் கருணையாலும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது.